இந்திய அணியோட சுழற்பந்து வீச்சுக்கு எதிராக அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியாததே தோல்விக்கு காரணம்னு இங்கிலாந்து அணி கேப்டன் ஜோஸ் பட்லர் தெரிவிச்சிருக்கார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது T20 போட்டியில இங்கிலாந்து அணி தோல்வி அடைஞ்சாங்க. இது குறித்து பேசியிருக்கும் அந்த அணியோட கேப்டன் ஜோஸ் பட்லர், அந்த போட்டியில தங்கள் அணி திட்டமிட்டபடி விளையாட முடியலன்னும், தங்கள் அணி வீரர்கள் சிலர் முதல் முறையா இந்திய அணி பந்து வீச்சாளர்களை எதிர்கொள்வதால தடுமாற்றம் இருந்ததாகவும் தெரிவிச்சிருக்கார். ரஞ்சி கோப்பை தொடர்ல ரோஹித் சர்மா, ரஹானே, ஜெய்ஸ்வால் உள்ளிட்ட முக்கிய வீரர்கள் சொற்ப ரன்கள்ல ஆட்டமிழந்து ரசிகர்களுக்கு ஏமாற்றம் அளிச்சாங்க. ரஞ்சி கோப்பை தொடர்ல மும்பை, ஜம்மு காஷ்மீர் அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் நடைபெற்று வருது. இந்த போட்டியில ஜம்மு காஷ்மீர் அணி பவுலர்களோட பந்து வீச்ச தாக்கு பிடிக்க முடியாம மும்பை அணி வீரர்கள் தடுமாறினாங்க. மும்பை அணி வீரர்களான ரோஹித், ரஹானே, ஜெய்ஸ்வால், ஸ்ரேயஸ் ஐயர், சிவம் துபே உள்ளிட்ட முக்கிய வீரர்கள் சொற்ப ரன்கள்ல ஆட்டமிழந்து ரசிகர்களுக்கு ஏமாற்றம் அளிச்சாங்க. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ICC மகளிர் T20 உலகக்கோப்பை தொடர்ல சூப்பர் 6 சுற்றுக்கு இந்திய அணி தகுதி பெற்றிருக்காங்க. நேற்று நடைபெற்ற லீக் சுற்றுல இலங்கை அணியை வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெற்றிருக்காங்க. இதன் மூலமா குரூப் A பிரிவில் இருந்து இந்திய மகளிர் அணி சூப்பர் 6 சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க.